ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ அப்போ தான் நம்ம எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ வந்து பார்ப்பீங்க. இன்னைக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் பற்றி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா விர்ச்சுவல்ஸ் ப்ரோட்டோகால் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல், ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி இது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து ட்ரேட் பண்ணுற ஒரு ப்ரோட்டோக்காலாக தாங்க இருந்தது. ஆனால் இப்போ ரீசெண்டாக லைக் ஒரு ஒரு மாசத்துல இருந்து இதில் வந்து லான்ச் பேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ்லாம் லிஸ்ட் ஆகுதுல்ல, அது வந்து லான்ச் ஆகுறது இதில தான் வந்து லான்ச் ஆகும். ஓகேங்களா? பேஸ் செயின், ஈத்தீரியம் அண்ட் சொலானாலாம் இப்போ வந்து இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இத பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதில எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது? எப்படி எப்படிலாம் நம்ம வந்து ஏர்ன் பண்றது? அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அவங்க சைட்டுக்கு போய்க்கலாம். ஸோ இதுக்கான எல்லா லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துறோம். அப்படி இல்லன்னா நம்ம டெலகிராம் சேனல்ல குடுத்துறோம். நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் எல்லாமே நம்ம வந்து குடுத்துருவோம் கைஸ். நீங்க அத வந்து கிளிக் பண்ணி லிங்க்லாம் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க உள்ளார வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இதில வந்து நம்ம 2லேருந்து 3 விதமா ஏர்ன் பண்ணலாம் கைஸ். இங்க பார்த்தீங்க அப்படின்னா விர்ச்சுவல் அப்படின்னு இருக்கா, அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இல்ல இவங்களோட ஓன் டோக்கனான விர்ச்சுவல்ஸ் அப்படிங்கிற டோக்கன வந்து நம்ம ஸ்டேக் பண்ணலாம். அத ஸ்டேக் பண்றது மூலியமா நமக்கு வந்து விர்ஜன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ அத தான் வந்து இங்க வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த விர்ச்சுவல் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு 20% ஆஃப் விர்ஜன் பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து குடுக்குறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ வச்சு தான் நம்மளால வந்து இந்த லான்ச் பேட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நல்ல ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு வழி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து லான்ச் ஆன ஒரு ஏஐ ஏஜென்ட் வேடார் ஏஐ, ஓகேவா? ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு யாப்பிங் ப்ரோகிராம் நடத்துறாங்க. யாப்பிங் ப்ரோகிராம்னா வேற ஒண்ணும் இல்ல கைஸ். ட்விட்டர்ல பார்த்தீங்கன்னா, இந்த வேடார பத்தி நம்ம வந்து சும்மா ஏதாச்சும் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்ல பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாராச்சும் போஸ்ட் போடுவாங்கல்ல, அதுக்கு போயிட்டு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலியமா நமக்கு வந்து யாப்பிங் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, மினிமம் உங்களுக்கு 10,000 வேடார் டோக்கன் வந்து வேணும். நீங்க அத வந்து ஸ்டேக் பண்ணணும். ஓகேவா? எங்க ஸ்டேக் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஓன் சைட் இருக்கு. அத நீங்க வந்து உங்க ப்ரொஃபைல்ல போயிட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்ப நமக்கு 10,000 வேடார் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னா, ஒரு $501 வருது கைஸ். உங்களால இது பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க வந்து பண்ணுங்க. ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னா, ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா, ஆ ஆல்வேஸ் டூ யுவர் ஓன் ரிசர்ச் தான் கைஸ். இதுக்கு நான் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மினிமம் அமௌண்ட் ஒரு $50லேருந்து $200 வச்சு ட்ரை பண்றதுனாலும் நீங்க வந்து பண்ணலாம். இல்ல என்ட்ட அமௌண்ட்லாம் இல்லனாலும், நீங்க வந்து சும்மாவே வந்து ட்ரை பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ உங்கட்ட டாலர் இருக்கு அப்படின்னா, இதுக்கெல்லாம் லிங்க்லாம் குடுத்துருவேன். நீங்க வந்துட்டு இங்க வந்து ஸ்டேக் விர்ச்சுவல் அப்படின்னு இருக்கா? அத கிளிக் பண்ணி நீங்க வந்து விர்ச்சுவல வந்து ஸ்டேக் பண்ணிக்கங்க. அது கண்டிப்பா வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டேக் இல்ல கைஸ். லாக்டு தான். நான் வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து லாக் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களோட இத பொறுத்து நீங்க வந்து பண்ணிக்கங்க. இத நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அடுத்த நாள் அப்படி இல்லன்னா ஒரு அடுத்த நாள்லேருந்து உங்களுக்கு வந்து விர்ஜின் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்க எங்க பார்க்கணும் அப்படின்னா, இங்க மேல பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து பிடிஎஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, மை விர்ஜன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இத பார்த்தீங்க இப்ப என்ட்ட வந்து ஒரு 12K பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்படியே கீழ கொஞ்சம் அது மட்டும் இல்லாம இங்க வந்து நமக்கு வந்து டெய்லி ஆக்டிவ் போனஸ் அப்படின்னு வருவாங்க. அது வந்து 24 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ இங்க வந்து வியூ பாயிண்ட்ஸ் ஹிஸ்டரி அப்படின்னு இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இங்க வந்து டெய்லி பாயிண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு. அத வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, நமக்கு எது எதுக்கெல்லாம் பாயிண்ட் வருது அப்படின்னு தெரியும். நான் வந்து வேடார் வந்து கொஞ்சம் ஸ்டேக் பண்ணியிருக்கேன். 10,000 அந்த யாப்பிங் ப்ரோகிராம்ல நான் வந்து ஜாயின் பண்ணல. அ சும்மா லைட்டா ஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம ரெஃபரல் பண்ணா அதுக்கும் நமக்கு பாயிண்ட்ஸ் வரும். அடுத்து வந்து விர்ச்சுவல் அதான் விர்ச்சுவல் டோக்கன் ஸ்டேக் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு பார்த்தீங்கன்னா 248 பாயிண்ட்ஸ் வருது. ஸோ அத எடுத்து இங்க வந்து யாப்பிங் அப்படின்னு போட்டு 1320 பாயிண்ட்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, விர்ச்சுவல பத்தி நீங்க வந்து யாப் பண்ணணும். சொன்னது வேடார். அது வந்து தனியா பாயிண்ட் வரும். இது வந்து நம்ம விர்ச்சுவல் இருக்குல்ல, இத பத்தி மட்டும் நம்ம யாப் பண்றது. சும்மா இதுக்கு நம்ம எதுவும் இது பண்ண தேவையில்ல. ஸ்டேக் அந்த மாரிலாம் இதுக்கு வந்து எந்த ப்ரோகிராமும் போகல. ஸோ நீங்க நார்மலா போயிட்டு Twitterல யாராச்சும் இந்த விர்ச்சுவல் பத்தி இதெல்லாம் போஸ்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னா, நீங்க நார்மலா போயிட்டு இன்டராக்ட் பண்றது மூலியமாவே நமக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு வந்து ஜாயின் பண்றீங்க. இன்னைக்கே யாப் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து நாளைக்கு எல்லாம் பாயிண்ட் வராது. ஒரு 5 டேஸ், 6 டேஸ் நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா அப்படியே ரிப்ளை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா பாயிண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிச்சுரும். ஓகேவா? ஸோ அப்படியே நீங்க இன்னும் கொஞ்சம் கீழ ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஹவ் டு ஏர்ன் பாயிண்ட்ஸ்ன்னு போட்டு இங்க வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. யாப்பிங் பாயிண்ட்ஸ், யாப் அபௌட் விர்ச்சுவல் அண்ட் விர்ச்சுவல் ஏஜென்ட். அதாவது நீங்க வந்து விர்ச்சுவல் பத்தியோ, அப்படி இல்லன்னா இந்த லான்ச் பேட்ல லான்ச் ஆகுற ஏஜென்ட்ஸ் பத்தியோ நீங்க வந்து Twitterல வந்து யாப் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டாக் போட்டு விர்ச்சுவல வந்து பத்தி இந்த டாக் இருக்குல்ல, இத போட்டு நீங்க வந்து யாப் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ஜெனசிஸ் லான்ச் இத பத்தி நான் சொல்றேன். ஸோ அடுத்து இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி தான். விர்ச்சுவல் டோக்கன் ஸ்டேக் பண்றது மூலியமாவும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து இதுல வந்து லான்ச் ஆகுற ஏஜென்ட்ஸ வந்து ட்ரேட் பண்ணலாம். அது மூலியமாவும் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும்.
அடுத்து இந்த மாரி தான். சில அதான் பேசிக்கா ஏஜென்ட்ஸ் வந்து ஸ்டேக் பண்றது மூலியமாவும் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அடுத்து இங்க பார்த்தீங்களா, வேடார வந்து ஸ்டேக் பண்றது மூலியமாவும் நமக்கு வந்து பாயிண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. இதில வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நம்ம வந்து இந்த லான்ச் பேட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி, நமக்கு வந்து அ அலோகேஷன் கிடைக்குமா? அப்படி கிடைக்கிறத வந்து நீங்க வந்து முன்னாடியே செல் பண்ணக்கூடாது. அதாவது நமக்கு ஓகே நமக்கு அலோகேஷன் கிடைச்சிச்சு, பிரைஸ் நல்லா போகுது. இப்பயே வந்து ஸ்டேக் பண்ணிற இப்பயே வந்து செல் பண்ணிறக்கூடாது. நீங்க அப்படி செல் பண்ணீங்க அப்படின்னா, அடுத்த 10 நாளைக்கு வந்து உங்களுக்கு எந்த பாயிண்ட்டுமே வராது ஓகேவா? அப்ப அத வந்து செல் பண்ணக்கூடாது. அப்ப என்னதான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து அத வந்து ஸ்டேக் பண்ணலாம். ஆ அப்படி இல்லன்னா, நீங்க வந்து ஹோல்டு பண்ணி, அதுக்கு வந்து எப்ப செல் பண்ணணுமோ, அப்ப வந்து செல் பண்ணலாம். எப்ப செல் பண்ணணுங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்க வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் அப்படின்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா, அ சைட் லான்ச் ஆகுற ஏஜென்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் நம்ம வந்து இங்க பார்த்துக்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்ப லைவ்ல இருக்கிறது இந்த மாரி xnow.ai அப்புறம் வந்து எட்ஜ் பாட் அப்படிங்கிற வந்து ஒரு சேல் வந்து லைவ்ல இருக்கு. ஸோ இதில இங்க பார்த்தீங்க அப்படின்னா, டோக்கன்ஸ் அன்லாகிங் இன் 120 டேஸ் அப்படின்னு இருக்கா? ஸோ இந்த 120 டேஸ்க்கு நீங்க வந்து இந்த சப்போஸ் நீங்க இதில பார்ட்டிசிபேட் பண்ணி, உங்களுக்கு வந்து அலோகேஷன் கிடைச்சதுக்கப்புறம் அது நல்ல பிரைஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க. அத வந்து நீங்க வந்து செல் பண்ணக்கூடாது. இங்க வந்து டோக்கன் அன்லாகிங்ன்னு 120 டேஸ் இருக்கா? இந்த 120 டேஸ் கழிச்சு தான் நீங்க வந்து செல் பண்ணணும். இந்த 120 டேஸ்க்கு முன்னாடி நீங்க செல் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து 10 நாளைக்கு எந்த பாயிண்ட் வராது. அத தான் வந்து நான் அங்க சொல்லியிருக்கோம் டோன்ட்ஸ் அப்டின்னு. சரி ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது அப்டின்ட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப வந்து இந்த எட்ஜ் பார்ட் இருக்குன்னு வச்சுங்க. ஸோ இப்ப வந்து லைவ்ல இருக்க அப்கமிங்ல பார்த்தீங்க அப்டின்னா, இன்னும் நெறையா இருக்கும். இந்த மாரி கோல்டு மைனரு, கிரேசஸ் அது இதுன்னு நெறையா இருக்கு. ஸோ இப்ப வந்து லைவ்ல இருக்கிறத வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ இப்ப வந்து இந்த எட்ஜ் பார்ட் அப்டின்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ்லாம் இப்டி தான் இருக்கும். ஸோ, இதில பார்த்தீங்க அப்டின்னா, நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து டெய்லியும் நமக்கு கிடைச்சிருக்கும்ல. ஸோ, இப்ப இங்க வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நான் வந்து பிளட்ஜ் பண்றேன்னு வச்சுக்கங்க. 1000 பாயிண்ட்ஸ் போட்டு இப்ப வந்து விர்ச்சுவல் வச்சு தான் நம்ம வந்து பை பண்ண முடியும். ஓகேவா? ஸோ, ஒரு 4 விர்ச்சுவல் நான் வந்து கமிட் பண்றேன் அப்டின்னா, போட்டுட்டு இங்க வந்து கமிட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து அதில வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருவீங்க. ஸோ, அத பத்திலாம் எப்படி நமக்கு கிடைக்குதா? கிடைச்சிருக்கா? கிடைக்கலையா? அத பத்தி எப்படி பார்க்கலாம்னா, இங்க ப்ரொஃபைல் செக்ஷன கிளிக் பண்ணி இங்க வந்து வியூ போர்ட்ஃபோலியோ அப்டின்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஜெனசிஸ் லான்ச்சஸ் அப்டின்னு இருக்கா? அத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு இந்த மாரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ, நான் வந்து 2 ஜெனசிஸ்ல தான் இது வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் கைஸ். ஒண்ணு ஐரிஸ், இன்னொன்னு வந்து சொலேஸு. 2யுமே நான் வந்து செல் பண்ணல. ஸ்டேக் தான் பண்ணியிருக்கேன். ஸோ, இதில ஐரிஸ்ல நான் வந்து 6000 பாயிண்ட்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணேன். அடுத்து வந்து 2.5 விர்ச்சுவல் வந்து பிளட்ஜ் பண்ணேன். ஓகேவா? ஸோ, எனக்கு வந்து ரீஃபண்ட் ஆனது பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டு. இதில வந்து 2.27 விர்ச்சுவல் வந்து ரீஃபண்ட் ஆயிடுச்சு. அப்ப எனக்கு அலோகேஷன் கிடைச்சது. அ ஒரு 0.3 அந்த மாரி விர்ச்சுவலுக்கு தான் நமக்கு அலோகேஷன் 0.3 விர்ச்சுவல் கிடைச்சதே நமக்கு வந்து 2000 ஐரிஸ் டோக்கன். 0.3 விர்ச்சுவல்னா எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ இப்ப இருக்க கரண்ட் பிரைஸுக்கு 0.3 விர்ச்சுவல்னா வெறும் 0.5 டாலர்ன்னு வச்சுக்குவோம். $0.5 ஒர்த்தே இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப கரண்ட் பிரைஸுக்கு 31 காட்டுது. $31ன்னு காட்டுது. ஆனா லிஸ்ட் ஆன புதுசுல இருக்கிற ஹைப்புக்கு இது வந்து நல்ல பம்ப் ஆச்சு. வெயிட் பண்ணுங்க சார்ட் காட்டுறேன். இங்க பார்த்தீங்களா? நமக்கு வந்து நல்ல பம்ப் ஆயிருக்கு. இங்கலாம் பாருங்க. 0.1 வரைக்கும் போயிருக்கு. இதோட வேல்யூ வந்து $30 தான். ஆனா நமக்கு வந்து லான்ச் ஆன புதுசுல இதோட வொர்த் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு $150 வரைக்கும் எனக்கு வந்து வந்திருந்தது. ஆனா நான் வந்து செல் பண்ணல. ஏன்னா அடுத்த 10 நாளைக்கு நம்மளால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்டின்னு. ஸோ அப்ப நீங்க கேட்கலாம், "ஏன் ப்ரோ அப்பயே செல் பண்ணியிருந்தா நமக்கு வந்து $150 ப்ராஃபிட் ஆச்சே. இப்ப பார்த்தீங்க அப்டின்னா லாஸ்ல தானே இருக்கு" அப்டின்ட்டு. ஸோ செல் பண்றது, அப்டி இல்லன்னா ஹோல்டு பண்ணி கடைசி வரைக்கும் என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாங்கிறதெல்லாம் உங்களோட விருப்பம் கைஸ். ஸோ நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம். எப்டின்னா 10 நாள் வந்து பாயிண்ட் ஏர்ன் பண்ணுங்க. அடுத்து அந்த 10வது நாள் ஒரு டோக்கன்ல போட்டு அத செல் பண்ணிட்டு, ஆ அடுத்த 10 நாள் வந்து நம்ம வந்து எந்த பாயிண்ட்டும் கிடைக்காதா, அப்ப வந்து வெயிட் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்து அடுத்த அந்த 10 நாள் டைம் முடிஞ்சோனே மறுபடியும் அடுத்த 10 நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. பண்ணுங்க. நெறைய பாயிண்ட்ஸ் சேருங்க. 10வது நாள்ல பாயிண்ட்ட போட்டு நல்ல ப்ராஃபிட் எடுத்துட்டு அடுத்த 10 நாள் ஜெயிலுக்கு போயிருங்க. அதே மாரி இப்ப நான் சொன்னேன்ல ஐரிஸ். அதே மாரி எல்லா டோக்கனும் வந்து நமக்கு ப்ராஃபிட் குடுக்கணும்னு சொல்ல முடியாது கைஸ். சில இதெல்லாம் லிஸ்ட் ஆகும்போதே அப்படியே மைனஸ்லயே வரும். சார்ட் வந்து டம்ப் ஆயிட்டே இருக்கும். ஸோ, அதனால நீங்க Twitterல நெறைய ஆக்டிவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் எதுல ஹைப்பா இருக்கு, எது பம்ப் ஆகும் அது இதுன்னு. ஸோ, அத நீங்க பார்த்துக்கங்க. ஸோ, அதே மாரி நீங்க இன்னும் நம்மள Twitterல ஃபாலோ பண்ணலன்னா மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ, இதான் நம்ம ப்ரொஃபைல் இந்த லிங்க் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு குடுத்துருவேன். Twitterலயும் நான் வந்து நெறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இதுக்கு மேல நெறைய ஏர் ட்ராப்ஸும் Twitterல போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ, மறக்காம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறேன் கைஸ். நன்றி, வணக்கம்.